நீங்க கொடுத்த பிளெஸிங் தான் காரணம். நீங்க கார் கொடுத்துருக்கீங்க, நீங்க பங்களா கொடுத்துருக்கீங்க, நீங்க வேலை கொடுத்துருக்கீங்க. அவன் காணிக்க கொடுக்குறான், அவங்க சர்ச்சுக்கு போறாங்க, அவன் உத்தமரா இருக்கான். எடுத்து பாருங்க, அதை எடுத்து பாருங்க, அவனுடைய உண்மையான முகம் தெரியும்னு சாத்தான் ஆண்டவரத்துல சவால் விடுறான். சவால் விடும்போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, சரிப்பா எல்லாமே யார் கையில தான் இருக்குது? உன் கையில தான் இருக்குது. எல்லாத்தையுமே நீ எடுத்துக்கோ, ஆனா அவன் சரீரத்துல மட்டும் நீ, அவனுடைய உயிரில மட்டும் நீ கை வச்சிடாத, நீ எடுத்துக்கோ அப்படின்றாரு. சாத்தான் இப்போ ஒன்னொன்னா சோதிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த அதிகாரம் முடிகிறதுக்குள்ளே வேதம் சொல்லுது, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து பிறந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிசாசு ஆண்டவரத்துல என்ன சொன்னா? உம்மை தூசிக்கிறானோ பாரும். யோபு என்ன பண்ணா? கர்த்தரை தூசிக்கல, கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஹல்லேலூயா.